ஊரை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா மாதிரி ஒரு நல்லவரை எங்கேயுமே பார்க்க முடியாது. 3 வயசுல எங்க அம்மா செத்தப்புறம் அவரு எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்பவே நான் ஆம்பளை நிரூபிச்சிருவேன். அதுக்கப்புறம் நீ கன்னி பண்ணுங்கிற கர்வத்தோட தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அப்படி பண்றது ஏன் ஆண்மைக்கு அழகு இல்ல. என்னடி இது? துச்சாதன படத்துக்கு மேல உங்க அப்பா படத்தை வச்சிருக்க. நல்ல பாரு, பாஞ்சாலி மானத்தை காப்பாத்தின கிருஷ்ண பரமாத்மா இடத்துல நான் என் அப்பாவை வச்சிருக்கேன். ஆனா அவர் பாக்குற பார்வைக்கு துச்சாதன ஃபேஸ்ல அந்த போட்டோ வச்சா ரொம்ப பொருத்தமா இருக்கும்டி. இந்தாமா, உன் மாமனுக்காக நீ தச்சுக்கிட்டு வர சொன்ன துணியெல்லாம். என்ன? எனக்கு பிறகு உட்காந்தவங்க தொட்டில பிள்ளையும் கட்டில புருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் மட்டும் மட்ட பண்ண மாதிரி நிக்கிறேன்ல. ஊர்ல உள்ள குத்தங்கரைங்களா பத்தி மட்டும் பேசுறிய. என்ன பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா? என்ன பண்ண சொல்ற? கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணிக்குவா? அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? என்ன தெரியுமாவா? நான் கறி குழம்பு வைப்பேன், கருவாட்டு குழம்பு வைப்பேன், நண்டு குழம்பு வைப்பேன், நத்த குழம்பு வைப்பேன், சுண்டு வத்த பொரிப்பேன், மோர் கலக்குவேன். நீ திங்கிறதுல இரு. மாமா, நான் என்ன சொன்னாலும் இப்படி அகரிக்கு மகனே பேசுறது பாத்தியா? ஐயோ, இந்த மரமண்டிக்கு புரியுற மாதிரி 4 வார்த்தை சொல்ல. மாணிக்கா, நீ வந்ததுல இருந்து அவன் நச்சரிப்பு தாங்கப்பா. ஒரு நல்ல நாளா பார்த்து கட்டிக்க. கட்டிக்கவா? அவ சின்ன குழந்தைப்பா. என்ன மாமா, என்ன போய் குழந்தைங்கிறாரு? நான் ஆளாகி 4 வருஷம் ஆன விஷயத்த அந்த ஆள்கிட்ட சொல்லவே இல்லையா? அவன் விளையாட்டுக்கு சொல்லிட்டு போறான்ல, அதை கேட்டு நீ குழம்பு போய் நிக்கிற. அப்படியா? அப்ப சரி, வர தீபாவளிக்கு மாமனுக்கு 4 பேண்ட், 4 சட்டை, உனக்கு 3 வேட்டி 3 துண்டு நானே சம்பாதிச்சு வாங்கி தர போறேன். அஞ்சல, அதெல்லாம் அப்புறம் கொண்டு கொடுத்துக்கலாம். நான் பக்கத்து தெரு வரைக்கும் போயிட்டு வரேன். இது அணையாம பார்த்து. மாமா, உன் கண்ணுக்கு குழந்தைய தெரிஞ்சா அந்த பெரிய மனுஷன் கண்ணுக்கு குழந்தைய தெரியலையே. இத்தனை ஜோடி புறாக்களையும் கொக்குகளையும் பிரிச்சாலும் தெரியல. அந்த பாவத்துக்கு தான் ஆண்டவன் கிட்ட இருந்து என்ன பிரிச்சுட்டான். என்ன மன்னிச்சிடு மாமா. இத பாரு, ஒரு கன்னி பொண்ணோட சாவுக்கு 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒண்ணு, அவ ஆசைப்பட்டவன் கிடைக்காம போயிருப்பான். இல்ல, அவ யார்கிட்டயாவது கெட்டு போயிருக்கணும். இப்ப நீ தற்கொலை பண்ணிக்கிட்டா, நீ ஆசைப்பட்ட உன் மாமா தான் காரணம்னு யாரும் சொல்ல போறதில்ல. நீ வேற யார்கிட்டயோ கெட்டு போயிட்டதாதான் இந்த ஊர் பேச போகுது. நீ செத்து போன பிறகு உன்னை பத்தி யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல நீ நினைச்சா நான் உன்னை தடுக்கல. இப்ப என்ன நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? அன்னைக்கு ஒரு நாள் சொன்ன, நான் கேட்டா உயிரையே தருவேன்னு. இப்ப நான் கேட்டுக்கிறேன், அந்த உயிரை விட வேண்டான்னு. ஏமா, அந்த படத்தை அப்படியே விட்டுட்டியே, சரி பண்ணல? அது கூட நல்லா தான் இருக்கு. அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீங்க வீட்டோட மாப்பிளைய போறீங்க. முதல் நாள் மாப்பிள்ளைன்னு வச்சுட்டு வீட்டோட மாப்பிள்ளை தானே அப்படின்னு உங்களை இலக்காரம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால அதை தாங்க முடியாது.
அதை பார்த்துக்கிட்டு நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்ல. அச்சோ, அதனால நீங்க வண்டிக்காரனா போங்க, நான் மாப்பிள்ளையா போறேன். வண்டிக்காரனா போனா அக்கம் பக்கத்துல விசாரிச்சுக்கலாம். பொண்ணு எப்படி, ஓ. அவங்க குடும்பம் எப்படி, அவங்க அப்பா எப்படி, அவங்க குளம் கோத்திரம்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. ஏய் குதிரைமுத்து, ஆ? நல்ல ஐடியாவை நீ இப்பதான்டா சொல்ற. ஆ? நான் வண்டிக்காரனா போறேன், ஆ. நீ மாப்பிள்ளையா வா. ஆள் மாறாட்டவன பண்றீங்க, முதல்ல பொண்ணோட பொண்ணுக்கு ஆள் அனுப்புறேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. உரி அடிக்கிறது ஊருக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா இங்க தொங்க விடப்பட்ட உரி களையத்துக்குள்ள 101 ரூபாய் பணம் இருக்கு. அதை அடைய வர வீரன் கண்ணை கட்டி கையில கம்ப கொடுத்துடுவான். அப்படி அவன் சரியா அடிச்சுட்டானா அவன் உள்ள பணத்தை அவனே எடுத்துக்கலாம். அப்படி அடிக்காம தோத்து போனா ஊருக்கு கிழக்கால உள்ள ஐயனார் கோயில்ல 101 தோப்புக்காரனை போடணும். யாரா வீரன்? வாங்கடா உள்ள. திரும்ப கம்பப்படி போடா. போடா கும்பிட்ட. கிளவி அடிக்கிறியா? போடா. மாணிக்கண்ண வந்திருக்கு, அவர் கண்ணை கட்டு, அவர் உரி அடிப்பாரு. வேண்டாப்பா, மாணிக்க தோத்துட்டா நம்மளால தாங்கிக்கிற முடியாது. தோல்வியா? அது இவர் ஜாதியிலும் கிடையாது, அவங்க தலைவர் ஜாதியிலும் கிடையாது. மோட்டார் சைக்கிள்கார வரான், வழி விட்டுறாதீங்க. அவன் எங்காவது அவசரமா போறா இருப்பான்டா. அவசரத்தை பார்த்தா உங்க கௌரவம் என்ன ஆகுறது? நீ அப்படி போறியா? சரி விடு, பாத்துறேன். கொஞ்சம் வழி விடுங்க. யோ உங்களுக்காயா, நீ ஓரமா போங்க. யோ ஏடா வழி விடுன்னு சொல்ற, வழி விடாம போயிட்டு இருக்கீங்க. எவ்வளவு தூரம் போறீங்க பாக்கலாம் உங்களுக்கு. அப்பா போச்சு, கொண்டு வந்து மோட்டார் சைக்கிள் நிப்பாட்டானடா. எந்த ஊரா நீங்க? உங்களை இந்த ஊர்ல பார்த்தே இல்ல. இறங்க வேணா கீழே. இறங்கல இறங்குறியா? நான் ஏறிட்டுமாடா. அண்ணே, ஆளை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கான், கீழே இறங்குங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் அவ்வளவு கத்த கத்த வழி விடாம போவீங்க. ஏண்டா என்ன வண்டி ஓட்டுற நீ? ஒப்ப போட்டு ஓடாது. பேசுறா பேசு. என்ன பெரிய பிளைன் மவுத் காரன்ஸ் இதெல்லாம் சொல்ற? வாயத்திலிருந்து பேசுறா. சொல்ற
ஏன்டா வழி விடல சொல்றா? ஏய் ஐயா. நீ சும்மா இருக்க முதலாளி, நீ சும்மா இருக்க, நான் கேக்குறேன். ஏன்டா அவர் சொன்னாரா வழி விடுன்னு சொன்னாருல்ல? அவரை அடிக்காதீங்க. நீ சும்மா இருக்க முதலாளி. அவர் சொன்னதுக்கு அப்புறமும் நீ வழி விடா ஓட்டுறீங்கன்னா உன் நெஞ்சில எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும் யார் தெரியுமாடா? சொல்றேன். ஐயா, அடிக்காதீங்க. உங்க கால்ல விழுந்து கும்பிடுறேன். இருங்க முதலாளி, இருங்க. இந்த நாயில எதுக்கு வேலைக்கு வச்சுக்கிறீங்க? இவங்க வச்சு நம்ம மரியாதை சுத்தமா கெடுத்துருவாங்க முதலாளி. ஏண்டா பாத்தா பணிவு அடக்கத்தீங்க. அவர் வேஸ்ட் வேலை பெரிய நீங்க வேட்டாங்க வாய் திறந்து அவரை விட்டுருங்க ஐயா. உங்களுக்காக விடுறங்க முதலாளி. இல்ல நடக்கிறதே வேற. நான் இது வரைக்கும் 15, 20, 30 கோல் பண்ணிருக்கேன் முதலாளி. வரங்க முதலாளி, சரிங்க. வரண்டா. ஏண்டா நீ வழிவிடுன்னு சொல்லி நான் வழிவிடாம ஓட்டிட்டு வந்தனா? நான் வழி விடலான்னு சொன்னேன். நீ என்ன சொன்ன? உங்க மரியாதை என்ன, உங்க கௌரவம் என்ன, வழி விடாதீங்கன்னு என்ன? இப்ப பாத்தியல்ல, மரியாதை கன்னத்துல உழுகுது, கௌரவம் தோல் மேல உழுகுது. ஏண்டா உன் வேட்டி மேல போட மாட்டான் நானு? அவர வேட்டி, அண்ணன் அவர வேட்டியா? அவுத்து வைட வேட்டியா? அண்ணன் வலிக்குதா? டேய் சட்டை கட்டுறா, கலட்டா சட்டையா கட்டுறா. இங்கடா உன் ட்ரெஸ் வாங்கிடா. வண்டியை நீ ஓட்டி வாடா நாய. அவர்தான் செயின் ஏடுறா. அப்பா வண்டி வந்தாச்சு. வண்டி வந்தாச்சா? மாப்பிள வந்துட்டாரா? சாவித்திரி ஒடியா, மாப்பிள வந்தாச்சு. பத்தவங்க ஏண்டா சீக்கிரம் பத்தவங்க. மாப்பிள தள்ளுறா மாமா. இத வந்துட்டு மாமா. வண்டிக்காரர நான் தான் மாப்பிள. நான் மாப்பிளையா? ஓய் வண்டிக்காரன். நான் தான் மாப்பிள. அந்த பக்கம் வாங்க மாப்பிள. இந்த வந்துட்டேன் வாங்க. உங்க அப்பா சொல்லி அனுப்பிட்டாரே வண்டி ஓட்டிட்டு வர்றதா மாப்பிள? கூட வர்றதா வண்டிக்காரன்னு தள்ளுறா. நீ போய் அந்த பக்கம். பக்கம் ஏடா சீக்கிரம். மாமா ஆரத்தி எடுங்க. பல பேர் வயிற்றுக்க போகணும். பரவாயில்ல. அவனையே கும்பிடுறீங்க? அவர் யாருங்க? பொண்ணோட அண்ணன். இருக்கட்டுமே. அப்ப உள்ள போலாமா? உள்ள வாங்க, பொண்ணை பார்க்கலாம். எங்க பொண்ணு? மாப்பிள உள்ள. ஐயோ இப்ப நான் மாப்பிளை இல்லையா? அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நான் போட்டு வந்தேன்? எங்க அப்பா அங்க இருந்தா கெடுக்கிறான், இங்க வந்தா அங்க இருந்தே கெடுக்கிறான். பொண்ணு கருப்பா சிகப்பா, அவன் எப்படி இருக்கான்னு கூட நான் பார்த்ததே இல்லையே. நீதான் பொண்ணா? என் பேரு சின்னராசு. உன் பேரு? சாவித்ரி. ஐயோ சாவித்ரி, அங்கேயும் எஸ் இங்கேயும் எஸ். ஓகே, நான் உன்னை கொஞ்சம் தொட்டுக்கிட்டுமா? ஐயோ கோதுமை அல்வா மாதிரி இருக்கிற. உன் கண்ணத்தை கொஞ்சம் கிள்ளிக்கிட்டுமா? ஐயோ பண்ணு மாதிரியே இருக்கியே. உன் கையை கொஞ்சம் புடிச்சுக்கிட்டுமா? எங்கே காட்டு. ஐயோ இங்கேயும் மோதிரம் இங்கேயும் மோதிரம், சரியான காம்பினேஷன். வந்துட்டேன்ப்பா. யாருங்க ஒப்பனா? ஆமா. அவெல்லாம் சாக கூடாதா? எதுக்கு இடைஞ்சலா இருக்கான்? போறியா? ஆமா. உள்ள வாங்க, பலகாரம் எல்லாம் இருக்கு. வாங்க. பலகாரத்துல என்ன பண்ணி மேய்ஞ்சிருக்குமே. ஏன் வாணிக்கம், ஒரு 4000 ரூபாய் செலவு பண்ணி பெரிய மன்றமா போகணும்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற. 4 ரூபாய்க்கு மாலையும் 2 ரூபாய்க்கு பூவும் போட்டு 2வது ஆண்டு விழா கொண்டாடுறது எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல. மாணிக்கம் ஏதாவது ஒரு விஷயத்துல மறுப்பு சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும்டா. எப்படி மாணிக்கம், நாங்க யாருமே இல்லாம இவ்வளவு வேலையை நீ மட்டுமே செய்திருக்கீங்க. உண்மையிலே நீ பெரிய ஆளுதான்ப்பா. என்னப்பா மாணிக்கத்தை புரிஞ்சுக்க முடியல. சரி வா போவோம். எடுத்து போடுறேன். மாலைக்கா இருக்கு. உங்க மன்றத்தோட 2வது ஆண்டு விழாவுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மன்றத்தோட வளர்ச்சிக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். இந்த மாலையை உங்க தலைவருக்கு போடுங்க. அம்மா, இந்த மன்றத்துக்கு மொத்தம் 6000 ரூபாய் செலவாச்சுமா. யோ, நான் தான் உங்க எல்லாரையும் பண்ணிக்கு வர சொல்லிருக்கேன்ல, அங்க வந்து பேசுங்க.
மாணிக்கா, இந்த படிச்ச பையெல்லாம் தேங்க்ஸ்னு சொல்றாங்களே, அது என்ன பாசை? டேய், எத்தனை இந்தி படம் பார்த்திருப்பேன். அப்புறம் போய் மாணிக்கத்துல கேக்குற, அது ஹிந்தி தான்டா. இந்தியா? என்ன மாணிக்க சொல்லுங்க? நான் ஒண்ணும் சொல்லல. பண்றக்கால சைக்கிள்ல வரேன்டா. ஏண்டா, உனக்கு வரப்போற நகை வித்து புட்டா இந்த வண்டியை வாங்கின? போங்கடா போக்கத்த பசங்களா. இந்த வண்டியை யார் வாங்கி கொடுத்தது தெரியுமா? நம்ம மிராசையா பொண்ணு மணிமேகலை எனக்கு அன்பளிப்பா வாங்கி கொடுத்துச்சு தெரியுமா? ஆமா, அந்த வண்டிக்கு முன்னாடி எழுதிருக்க, அது என்னன்னு? அது அவன் அட்ரஸ். டேய் முடியாங்கண்ணா, இது என்னது? பழம் மச்சான். இது உனக்கு பிடிக்குமாடா? ரொம்ப பிடிக்கும். இது உனக்கு பிடிக்கிற மாதிரி உங்க அக்காவுக்கு என்ன பிடிக்கணும். அதுக்கு என்ன வழி? அது அக்காவுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு மச்சான். ஒரு கால் கொஞ்சம் கம்மியா இருக்கா? இல்ல மச்சான், இந்த பாம்பு பிடிக்கிறவங்கள பார்த்தா அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா அது அநியாய குடும்பமா இருக்கு. ஏதோ ஒரு 25 பாக்கெட் தண்ணி அரைச்சு ஊத்த சொன்னா ஊத்தலாம், ஒரு 10 மூட்டையை லாரியில ஏத்த சொன்னா ஏத்தலாம். பாம்பை பிடிக்க சொல்றீங்களேடா. ஒரு ஐடியா. என்ன மச்சான்? இந்த ஊர்ல பாம்பாடி இருக்கானா? பாப்பாட்டி இருக்க மச்சான். அவங்கிட்ட ஒரு 25 ரூபாய் பணத்தை கொடுத்து சரி ஒரு நல்ல பாம்பை புடிச்சிட்டு வந்து சரி பல்ல புடுங்கிட்டு சரி வாய நல்லா தெச்சிட்டு சரி பாம்பை இங்க எடுத்துட்டு வர சொல்லு. சரி. உங்க அக்கா வைக்க போருக்கு வைக்க புல்லு புடுங்க வருவா. அந்த நேரம் பார்த்து பாம்பு விட சொல்லு. பாம்பு வந்து படம் எடுத்து நிக்கி. அத பார்த்து உங்க அக்கா ஐயோ அம்மான்னு கத்துவா. நான் ஓடி போய் பாம்பை கப்புன்னு பிடிப்பேன். பாம்பை பிடிச்சா என்ன ஆகும்? அக்கா உங்களை கட்டி பிடிப்பாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சா என்ன ஆகும்? கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆனா நீ என்ன ஆவ? அண்ணன் ஆவ. அட கொக்கால மச்சான் ஆவடா. மச்சானா மச்சானா. மேஞ்சிட்டே வா. சரிங்க. ஓஹோ, பாம்பை பிடிச்சு நீ அவளை பிடிக்க போறியா? அதுக்கு முதல்ல நான் பாம்பை பிடிக்கிறேன் பாரு. ஏண்டா, இந்த குளத்துல ஆழம் அதிகமா இருக்கா? ஆமாக்கா, நீச்சல் தெரியாதவங்க குதிச்சா செத்து போயிடுவாங்க. அப்படியா? அப்போ நான் குதிச்சா நீங்க எப்படி காப்பாத்துவீங்க? வேணாக்கா. இல்ல, நான் குதிக்க தான் போறேன். மாணிக்கம், நமக்கு விடிவாலை எப்ப வரும்? சீக்கிரம் வரும். அண்ணே, நம்ம மிராசு பொண்ணு குளத்துல விழுந்துருச்சுண்ணே, வந்து காப்பாத்துங்க. அப்படியா? நில்லு மாணிக்கம், நமக்கு ஆகாத வர்க்கத்துல ஒண்ணு குறையுதுன்னா தப்பே இல்ல, விட்டுடு. இந்த பாரு, நமக்கு ஆகாதது முதலாளித்துவம் தானே தவிர மனிதன் என்ன இல்ல. என்ன விடு. என்னடா பண்றீங்க? ஐயோ பாவம். என்னடா ஆம்பளை குளிக்கிறத நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எப்படி தண்ணி தானே குளிச்சா? நீ எப்படி இங்க? அதுவா, சஸ்பென்ஸ். Thank you.
அள்ளிக்கொள்ளும் கைகளில் வேகம் உள்ளத்துக்குள் வருடிய ராகம் இன்று முதல் அரங்கம் ஏறும் இனிக்கும் சங்கீதம் என் காதில் இசைத்தது இசைத்தது ஒரு கிளி தோளிலே ஒரு கிளி ஊர்வலம் இரு கிளி ஆசையும் இளமையின் வாகனம் வீரல்கள் சங்கீதம் மீட்டும் வீணை என் தேவி மேனி அலைபோல் தள்ளாடும் மனதில் ஆடும் சந்தோஷ தோணி களங்கம் இல்லாத தென்னாட்டு தமிழ் நிலவே கவிஞை கொண்டாடும் கம்பீர நடையழகே அடி பூங்கொடி புது மாங்கனி உன்னை தொட தொட மனதுக்குள் தாகம் வளரும் ஒரு கிளி தோளிலே ஒரு கிளி ஊர்வலம் இரு கிளி ஆசையும் இளமையின் வாகனம் லா 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 பருவம் கொண்டாடும் உறவு பல நாள் நான் சேர்த்த கனவு இடையை நீ தாங்கும் பொழுது சிறகை விரிக்கிது மனது இதழ்கள் செவ்வானில் செதுக்கிய சிறு மலரும் இளமை சிங்கார முகம் ஒரு குளிர் நிலவோ உன் மார்பிலும் இளந்தாளிலும் தினம் மலர்கின்ற மலர் இதை சேர்த்து தழுவு ஒரு கிளி தோளிலே ஒரு கிளி ஊர்வலம் இரு கிளி ஆசையும் இளமையின் வாகனம் மெல்ல மெல்ல கனிந்தது காலம் அள்ளிக்கொள்ளும் கைகளில் வேகம் உள்ளத்துக்குள் வருடிய ராகம் இன்று முதல் அரங்கம் ஏறும் இனிக்கும் சங்கீதம் என் காதில் இசைத்தது இசைத்தது ஒரு கிளி தோளிலே ஒரு கிளி ஊர்வலம் இரு கிளி ஆசையும் இளமையின் வாகனம் டேய் நீ நினைக்கிற மாதிரி மிராசு பொண்ணுக்கு மாணிக்கத்து மேல காதெல்லாம் இருக்காதுடா உன்கிட்ட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத அவ மாணிக்கம் பக்கத்து வீட்டு பார்வதிக்கு குழந்தை பத்துக்கப்போ புடவை ஜாக்கெட்டு பால் போட்டு டின்னு இதெல்லாம் அவளே வாங்கி கொடுத்தாண்டா என்னப்பா அர்த்தம் அவளே புதுசா ஒரு மன்றத்தை போட்டு கொடுத்துட்டு மாலையை நம்ம கையில கொடுத்து மாணிக்கத்துக்கு போட சொன்னாலே அதுக்கு என்னப்பா அர்த்தம் ஒன்றரை காலனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காடா. ஆளுக்கு ஒண்ணு பேசாதீங்கப்பா மாணிக்கத்துக்கு அவன் என்ன செஞ்சிருக்கா டேய், ஒன்றரை காலம் பார்த்து சைக்கிள் கொடுக்கும்போது என்ன சொன்னான்னு கேட்டா எல்லா விவரமும் தெரிஞ்சு போயிடும் வாங்கடா போவான் ஏயா உங்க ஊருக்கு 7 வருஷமா கால்நடையா தபால் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கானே உங்க மன்றத்துல சொல்லி ஒரு 2 சக்கர சைக்கிள் வாங்கி கொடுக்க சொல்லாமல்ல அட இல்லையா, நீ நினைக்கிற மாதிரி இந்த சைக்கிளை எங்க மன்றத்துக்காரங்க யாரும் வாங்கி கொடுக்கல. நம்ம ஊர் மிராசையா பொண்ணு மணிமேகலை இல்ல, அவங்க தான் இதை வாங்கி கொடுத்தாங்க. அது கொடுத்திருந்தா அன்னை சத்யா இளைஞர் மன்றம் மாணிக்கம்னு அவர் பேர்ல ஏயா போட்டிருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு இந்த சைக்கிளை வாங்கி கொடுத்தது நம்ம மிராசையா பொண்ணு மணிமேகலாமா தான். இப்ப என்னடா சொல்ற? ஆமா
அன்னைக்கு என்ன எழுதி கேட்டதுக்கு என்னடா சொன்னா? அவன் அட்ரஸ்னு சொன்னான். மொத்தத்துல இந்த ராசு பொண்ணுக்கும் மாணிக்கத்துக்கும் என்னமோ இருக்கு. டேய், உங்க அக்கா வர்ற மாதிரி இருக்கு. போய் பாம்பாட்டி பாம்பை எடுத்து விட சொல்றான். சரி மச்சான். போடா. இவ்வளவு நேரம் உட்கார வச்சுட்டு எங்கேயா போன? கொஞ்சம் பொரியா, உனக்கு வேணா இன்னும் 10 ரூபா வாங்கிக்கயா. நான் வெளியில போறேன். இதை வச்சு 4 குடும்பம் பொழைச்சுக்கிட்டு இருக்கு. திருடு பாம்பு வச்சு பெருசா என்ன கொடுத்த 30 ரூபா எப்படியா? இது இத்தினுண்டு பாம்பாயா? இத்தினுண்டு பாம்பா இது? பாரியா? 10 ரூபா போயா? வாங்கிக்கயா. ஒரு போயா, 10 விடியா. வாங்கிக்கயா. விடியா, வேணாயா. விடியா. வேணாயா, போயா. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும். இந்த சினிமாவுல கடைசி நேரத்துல வந்து கதாநாயகியை காப்பாத்தி பிக்கப் பண்ற மாதிரி நான் இந்த பல்ல புடுங்கின பாம்பை புடிச்சு இவளை பிக்கப் பண்றேன் பார். இது எங்க குலதெய்வத்தோட குட்டி. இது இப்ப நான் புடிச்சிட்டு போய் முட்டையும் பாலும் வைக்க போறேன். இந்த பாம்பை நான் இப்ப கையால பிடிக்க போறேன். ஐயோ, நீங்க பாம்பை கையாலே பிடிப்பீங்களா? ஆமா. வேண்டாம் தம்பி, பாம்பை கையில பிடிச்சிங்கன்னா உயிருக்கு ஆபத்து. அட போயா கண்ணாடி. கிண்டி தெரியுமாயா கிண்டி? அங்க பாம்பு பண்ணை இருக்க பாத்திருக்கியா? தெரியுமே. அதுல யுத்தத்தோடு ராஜநாகம்யா. அத இந்த தோல்ல 4 இந்த தோல்ல 4 தூக்கி போட்டு வித்த காட்டியிருக்கையா. இது எனக்கு கொசுரு. அப்ப குயிக்கு குளிக்குன்னா சீக்கிரமா பொடிங்க. நான் என்ன சொல்லல, பாம்பு சொன்னேன். பாம்புயா? அஹை 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 ஹை ஹை கச்சா புச்சா கா கை சக்கா கோபா. அப்பா அப்பா, ஆ, சொல்லுங்க. பூஜா, என்னடா? மச்சான், வா மச்சான். மச்சான், மச்சான், போடா. வா மச்சான். போடா. இவனே ஐடியாவை கொடுத்து கெடுத்துருவான் போல இருக்கு. ஆபுஜா தோட என்னங்க இது? பேட்டரிக்கு சார்ஜ் ஏத்திக்கிறான். ஆபுஜா. ஓஹோ, வேலை கட்ட ஆரம்பிச்சிட்டானா? அதுக்கு முத நம்ம போய் பிடிச்சிடலாம். ஹை. அட என்னையா இவ்வளவு பேர் இருந்து பெரிய நாக்கலாம் பூச்சி மாதிரியா இருக்கு. ஹே, ஹே, ஹே. இன்னும் ஒரு மாதிரி அவன் கத்துறான். ஹே. டேய் வேணா, அது விஷ பாம்பு. ஒரே கொத்த கொத்தி போடு, மரியாதை ஓடி போயிரு. எங்களுக்கு தெரியாது. 25 ரூபா கொடுத்து பாம்பு செட்டப் பண்ணி பல்ல புடுங்கி உங்க காதல டெவலப் பண்ணிருக்கீங்களா? உங்க காதல ஜவ்வாக்குறேன் பாருங்க. ஹை. ஏய், இதெல்லாம் யாரு கூட சொன்னது? அது ஒட்டு கேட்டேன். ஒட்டு கேட்டியா? ஹை. ஹை ஹை. 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 சும்மா இருங்க. மாமா கையாலே பிடிப்பாரு, போங்க. அவர் என்ன கையால பிடிக்கிறது? நான் விரல்லே பிடிக்கிறேன் பாரு. ஹை. பாம்பு வாயை தெச்சிருக்குன்னு சொன்னானுங்க. இப்ப கடிக்குது. என்ன பாம்பு கடிக்குது? ஆ? பாம்பு கடிச்சிருச்சா? ஏய் லூசு. என்ன மச்சான்? ஏய், என்னடா பாம்பு கடிக்குது? நம்ம செட்டப் பண்ண பாம்பை பாம்பாட்டிக்காரன் எடுத்துட்டு போயிட்டான் மச்சான். அப்ப இது? இது ஒரிஜினல் பாம்பு. அட இது ஏன்டா முன்னாடியே சொல்ல? நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? இப்ப மட்டும் ஏன்டா சொல்றேன்? ஒன்ன கடிச்சிருக்குன்னு பாம்பு. ஒன்ன கடிச்சிருக்குன்னு. டேய், அவன் அப்படியே ஆஸ்பத்திரிக்கு கூப்பிடா. நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் உச்சம். நம்மள கடிக்குமா அது? அது கருணாயி அதை கடிச்சிருச்சு. நீ வா. இங்க என்ன நடக்குது? இதுதான் சந்திர கிரகணம். அப்படின்னா பாம்பு சந்திரனை கவ்வுது. எது பாம்பு? அப்படி ஒரு ஓரமா போய் மறைஞ்சிருந்து ஒத்த கண்ணுல பாரு. எது பாம்பு எது சந்திரன் எப்படி கவ்வுதுன்னு தெரியும். ஏய், தஞ்சாவூர்ல எல்லாம் ரேடியோ ஸ்டேஷன் இல்லடி. ஓ, ஏய், உனக்கு யாராவது இப்படி இருக்காங்களாடி?